அழுத்தம் ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் 2 கார் விட்டு அழுத்த முடியுமா? முடியாது. அங்கே வந்து ஆட்டோமொபைல் டெஸ்ட் கம்ப்யூட்டர் டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துருவாங்க சரிங்களா, அல்லது இன்ஜினில் இருந்து ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸ் எடுப்பாங்க, அந்த பர்டிகுலர் காம்போனன்ட்ஸை கம்போஸ் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா. அப்படி கம்போஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு டைம் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு வெயிட் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெயிட் ஒரு கம்போசிஷன் வாங்கணும் அப்படின்னா ஓகே. இதுதான் சும்மா வந்து எதுவுமே நடக்காம எந்த ஒரு மெட்டீரியலுமே ஏதாவது ஒரு டைமில் என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிரேக் ஆகும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நடக்கும். எந்த மெட்டீரியலுமே வந்து லைஃப் லாங் எதுவுமே நடக்காத மெட்டீரியல்ஸ் எதாவது இருக்கா? நான் விரும்ப நம்ம விட்டே இருக்குமா? சேம் அதே தான். நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த பில்டிங் ஸ்டார்டிங் எப்படி பண்ணி அதே மாதிரி இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளை வாங்குகிறோம், ஒரு 2 வீலர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், வாங்காமல் 2 வீலர் எப்படி அதே மாதிரி இருக்கா? இருக்காது. அப்போ வேறு எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து ஒரிஜினல் கண்டிஷனில் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இதெல்லாம் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சரிங்களா? இதெல்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னா சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உட்டன் எடுத்துக்கிட்டோம்னா உட்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதில் என்னென்ன ஒரு கார்பெண்டர் வேணும், அந்த கார்பெண்டருக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து என்ன வேணும், எல்லா டைம்லையும் எல்லா டூல்ஸும் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் நமக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப் போயிடுவோம், அங்கே போனால் ஒரு ரெஜிஸ்ட்மெண்ட் இருக்காதுமா, அதெல்லாம் தான் மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ் வேணும், சிஸ்டம் வேணும், இன்ஜினியர்ஸ் வேணும், சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் வேணும். அதே மாதிரி சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து அல்லது ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து அப்படியே நாங்கள் இருக்குது அப்படின்னா ஏதாவது அப்படியே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும். ஐ மீன் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் எல்லாமே அது ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்னா அதுதான், அதாவது வந்து ஒரு அதுதான் ப்ரோட்டோகால்னு சொன்னேன் சரிங்களா. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் எப்படிலாம் வந்து நம்ம ரன் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடணும். அதுதான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் தரீங்க, நியூவாக உள்ள வர வந்தோடனே நீங்கள் யாரை பார்ப்பீங்க, ஒன்று அந்த இன்சார்ஜ் அதாவது வந்து ஹெச்ஓடி பார்ப்பீங்க, மெக்கானிக்கல் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு ஹெச்ஓடி பார்க்கணும், நியூவாக உள்ள வர ஹெச்ஓடி வந்து என்ன பண்ணுவார், என்ன டிஸ்கஸ் பண்ணுவார், அதை பற்றி ஏதாவது ஒரு இவங்களை போய் பாருங்கள், இவங்களை அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட் மெக்கானிக் அப்படின்னா அவருக்கு கைடன்ஸ் பண்ணுறது. இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட், இதுதான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீங்கள் சும்மா எழுதுறது போய் செக்யூரிட்டி போய் இந்த காலேஜில் பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த காலேஜில் எப்படிலாம் ஹெச்ஓடி எப்படி இருப்பாங்க, பிரின்சிபல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது சரிங்களா. இப்போ தான் இந்த செக்யூரிட்டிகிட்ட போய் உங்களுடைய செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி